So theories of origin theories on origin of life பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். So it is a special creation. We all know that origin of life, it is a special creations and many theory has been postulated to prove எப்படி வந்தது, எப்படி வாழ்க்கையின் தோற்றம் ஆரம்பிச்சது அப்படின்னு நிறைய தியரிஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. So let us see one by one. The views are okay. Special creation. So life on earth is a divine creation, attributes to supernatural event at a particular time in the past. Okay, so this is life on the earth. அதுக்கான ஐடியா எப்படி கொடுத்தா, அந்த எர்த் பூமியில் வாழ்க்கை தோற்றமானது, இட் இஸ் எ டிவைன் கிரியேஷன்ஸ்னு சொல்கிறோம். அண்ட் இட் இஸ் எ இயற்கைக்கு மேலே ஓகேவா சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு பகுதி. And life has not changed ever since its origin. So அந்த ஆரிஜின் ஆன முதல் கொண்டு இன்றைக்கி வரைக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை, நம்ம தான் அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது ஸ்பெஷல் க்ரியேஷன். நெக்ஸ்ட்டு ஏபயோஜெனிசிஸ் அப்படின்றது ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன். அதாவது ஒரு லைஃப் ஆரம்பிக்கிறது ஒரு லைஃப்லெஸ் மேட்டர்லேருந்து ஆரம்பிச்சது அப்படின்றது தான் ஏபயோஜெனிசிஸ். அதாவது ஒரு உயிருள்ள ஒரு ஆர்கானிசம் உயிரற்ற ஒரு பொருள்லேருந்து தான் தோன்றியது அப்படின்னு சொல்லக்கூடிய தியரி தான் ஏபயோஜெனிசிஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து மட்டிலேருந்து தான் ஆரம்பிச்சது, ஃப்ராக்ஸ்லாம் வந்து மாய்ஸ்ட் சாயில் அதாவது ஈரப்பதம் உள்ள மண்ணிலேருந்து தான் உருவாக்கப்பட்டது, இன்செக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டீகேயிங் மேட்டர் அழுகி போன ஒரு பொருள்லேருந்து தான் இன்செக்ட்ஸ்லாம் உருவாச்சு அப்படின்றது ஏபயோஜெனிசிஸ். ஓகே, உயிருள்ள ஒரு ஆர்கானிசம் உயிரற்ற ஒரு பொருள்லேருந்து உருவாகிற ப்ராசஸ்க்கு பேர் ஏபயோஜெனிசிஸ். நெக்ஸ்ட் பயோஜெனிசிஸ். So this biogenesis is speculated by a scientist Louis Pasteur. ஸோ லூயிஸ் பாஸ்டர் தான் இதை பயோஜெனிசிஸை பற்றி சொன்னாங்க. பாஸ்டர் 1862 கொடுத்தாங்க. ஓகே, திஸ் ஹீ போஸ்டுலேட்ஸ், அதாவது இவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, லைஃப் ஆரிஜினேட் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப், ஏற்கனவே வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு உயிரினத்துலேருந்து தான் இந்த உயிர் உருவாகுது அப்படின்னு சொன்னது பயோஜெனிசிஸ். ஸோ இவர் என்ன பண்ணார், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாகவே உணர்த்தினார். ஒரு ப்ரீ ஸ்டெர்லைஸ்டு ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிட்டார். ப்ரீ ஸ்டெர்லைஸ்டு ஃப்ளாஸ்க், அப்படி ஸ்டெர்லைஸ்டுனா என்ன, சுடு தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் வாஷ் பண்ண ஒரு ஃப்ளாஸ்க். ஓகே, அந்த ஃப்ளாஸ்க்கை ஏர்டைட் கண்டெய்னரில் கில்டு ஈஸ்டோட வச்சுட்டாங்க. ஓகே, கில்டு ஈஸ்டோட ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சாச்சு ஸ்டெர்லைஸ்டு ஃப்ளாஸ்க்கு. ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டாலே அதில் எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்டெர்லைஸ்டு ஃப்ளாஸ்கில் ஈஸ்ட்டை மட்டும் கில்டு ஈஸ்ட்டை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஓப்பன் ஏர், ஓகேவா, கண்டெய்னரில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. ஒன்று மூடி வச்சாச்சு, ஒன்று ஓப்பனில் வச்சா ஃப்ளாஸ்க் இருக்குது. 2 ஃப்ளாஸ்க்குமே ப்ரீ ஸ்டெர்லைஸ்டு ஃப்ளாஸ்க்கு, ஒன்று ஓப்பனில் இருக்குது, ஒன்று டைட்டில் இருக்குது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ண வச்சுருக்கிற இந்த கண்டெய்னரில், இந்த ஃப்ளாஸ்கில் லிவிங் ஆர்கானிசம் வளர்ந்ததை அவங்க கண்காணித்தாங்க. அதே வந்து கில்டு ஈஸ்ட்டு தான், ரெண்டுத்துலேயுமே கில்டு ஈஸ்ட்டு தான் போட்டிருக்கோம். பட் இங்கே வந்து ஏர் டைட்டு கண்டெய்னர் நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கே என்ன இருக்குது, ஓப்பனில் இருக்குது. அப்போ ஓப்பனில் இருந்ததில் லிவிங் ஆர்கானிசம் டெவலப் ஆகிடுச்சு, வளர்ந்துருக்கு. மூடி வச்சதில் வளரவே இல்லை. ஸோ அப்போ என்ன சொல்ல வராரு இந்த சயின்டிஸ்ட் லூயிஸ் பாஸ்டர், அதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப், ஏற்கனவே இருந்த ஒரு ஆர்கானிசம்ஸ்லேருந்து இன்னொரு உயிர் வளருது, தட் இஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் அப்படின்றத அவர் உணர்த்துறாரு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் காஸ்மிக் ஆரிஜின். ஸோ எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இல்லை காஸ்மிக் ஆரிஜின், அதாவது லைஃப் கேம் ஃப்ரம் அதர் ஸ்பேஸ். ஓகேவா, இன்னொரு கிரகத்துலேருந்து வாழ்க்கையானது ஆரம்பிச்சது, தொடங்குச்சு அப்படின்னு நம்பிக்கையாக இருக்கிறாங்க. தட் இஸ் யூனிட் ஆஃப் லைஃப் கால்டு ஸ்போர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தட் இஸ் லைஃபோட ஒரு பகுதியை ஸ்போருன்னு சொல்கிறோம். பான்ஸ்பெர்மியா, அந்த டேர்மை நம்ம எப்படி சொல்லலாம், பான்ஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லலாம். தட் வேர் ட்ரான்ஸ்ஃபர் டு எ டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ். ஸோ அங்கே இருந்த ஒரு பிளானட்லேருந்து, ஒரு கிரகத்துலேருந்து இன்னொரு கிரகத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் வாழ்க்கையே ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லக்கூடியது எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இல்லை காஸ்மிக் ஆரிஜின்னு சொல்லுவோம். ஸோ இதை இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம அஸ்ட்ரானமர்ஸ். ஸோ வேறு கிரகத்தில் மனிதர்கள் இருக்கிறாங்க, அந்த கிரகத்துலேருந்து தான் இன்னொரு கிரகத்துக்கு மனிதர்கள் வாழ்க்கை தொடங்குது அப்படின்னு சொன்னது காஸ்மிக் ஆரிஜின். Next, chemical evolution of life.
ஸோ திஸ் ஹாஸ் பீன் டெவலப்டு பை ஒபாரின் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் அண்ட் ஹால்டேன் ஒரு சயின்டிஸ்ட். தே ஹாவ் ப்ரூவ்ட் இந்த இயர் 1922லேயும் அண்ட் 1929லேயும் இவங்க சொல்லியிருக்காங்க கெமிக்கல் எவால்யூஷன் ஆஃப் லைஃப். வாட் தே ப்ரொப்போஸ்டு, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, த லைஃப் அரோஸ் ஃப்ரம் ஏ சீரீஸ் ஆஃப் சீக்வென்ஷியல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகே, எவ்ரி திங் இஸ் பிஹைண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு பின்னாடி தான் எல்லாமே இந்த வாழ்க்கையே ஆரம்பிக்குது, தொடங்குது. ஸோ ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் நான் லிவிங்காக இருக்கட்டும், இன்ஆர்கானிக் மாலிகூல்ஸ்லேருந்து தான் நமக்கு ஒரு டைவர்ஸ் ஆர்கானிக் மாலிகூல்ஸ் ஃபார்மேஷன் நடக்குது. அந்த ஆர்கானிக் மாலிகூல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கொலாய்டல் சிஸ்டமாக உருவாகுது. இந்த கொலாய்டல் சிஸ்டம்லேருந்து தான் நம்மளோட வாழ்க்கையே தொடக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஆர்கானிசம்ஸ்லேருந்து ஆர்கானிக் மாலிகூல்ஸ் இன்ஆர்கானிக், ஓகே, இன்ஆர்கானிக் மாலிகூல்ஸ்லேருந்து ஆர்கானிக்காக மாறுது. அதெல்லாம் ஒன்றா சேரும்போது கொலாய்டல் சிஸ்டம் ஆகி இதுலேருந்து தான் லைஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த மாடர்ன் லைஃப் கான்செப்ட் ஆஃப் கெமிக்கல் எவால்யூஷன் தான் இப்போ வரைக்கும் அக்செப்ட் ஆன ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ பாரின் அண்ட் ஹெல்டேன் சயின்டிஸ்ட் கொடுத்தது தான் கெமிக்கல் எவால்யூஷன் ஆஃப் லைஃப்.